எனக்கு வந்து பர்சனலி ஐ ஃபெல்ட் லைக் எதுக்கு சபரி விஷயத்தை இவ்வளோ ப்ரொலாங் பண்ணி தட் வாஸ் ஃபில் வித் தி ஹோல் எபிசோட் எதுக்குன்னு தான் எனக்கு வந்து புரியல. அண்ட் ஆல்சோ அகெயின் திருப்பியும் எங்கே அந்த கனியும் தான் திருப்பி யா ஷீ ஹேட் திஸ். எனக்கு ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தில் நான் வந்து முரண்படுறேன். என்னதுன்னா வந்து யா கனி ஷுட் ஹவ் பீன் ஓப்பன் அப் அபவுட் லைக் அவங்களும் தானே இருந்தாங்க, அவங்க ஏன் சொல்லலைங்கிறது அங்கே சொல்லியிருக்க வேண்டியது அதெல்லாம் கரெக்டு தான். பட் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் லெவல் இட் ரீச் அ சர்டன் லெவல் அண்ட் தட் ஹேஸ் பீன் ஸ்போக்கன் இன் தி ஃபோரம் அட் தட் பாயிண்ட் ஓவர் த வீக்கெண்டுங்கும் போது அங்கே வந்து வந்து யூனோ வி ஷுட் அங்கே போய் வந்து லெட்ஸ் லெட்ஸ் ட்ரிகர் திஸ் பர்சன் லெட்ஸ் சி வாட் இஸ் ஹேப்பனிங்கிற பாயிண்ட் வரைக்கும் வந்து ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் அங்கே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா நீங்கள் என்ன பண்ணீங்க ஈஸியாக ஒரே ஜஸ்ட் சிம்பிள் வேர்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாலே தட் வுட் ஹவ் பீன் அந்த ரெண்டு சைடு இருக்கிறது இன்னும் மச் மோர் கிளாரிட்டி வுட் ஹவ் பீன் கிவன் ரெண்டு சைட்லேருந்து. பட் அந்த ஒரு வார்த்தை அங்கே ஏன் கேட்கப்படல சாண்ட்ரா வச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கனி ஷுட் ஆஸ்க் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து இது கீ பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க, இது இப்படி இவங்க தாங்க விளையாடணுங்கிறதுலாம் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் when it came to a weekend episode and an issue is being addressed there over a very long period and their physically இது பண்ணிட்டாங்கங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டாபிக் இருக்குது. அதில் ஒருத்தங்க வந்து another person is been mum about it, அவங்க வந்து ஒரு தலைபட்சமாக இருக்கும்போது இதில் கொஞ்சம் கேலிபர் ஜாஸ்தியான ஒரு பாயிண்ட் இட் மைட் ஈவன் இதை வந்து எப்படி ஒரு பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னா நம்ம வந்து இப்போ ஒரு பெண்ணாக இருந்துட்டு கனி வந்து பாருக்கு வந்து நடக்கிறத வந்து தட்டி கேட்கல இவங்கெல்லாம் we can ப்ரொலாங் தி சப்ஜெக்ட் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஏன்னா அந்த லெவலுக்கு இருக்கிறதால தானே வந்து அவ்வளோ ஹீட்டடாக அந்த சப்ஜெக்ட் போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏன் வந்து சாண்ட்ரா நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மூணு வார்த்தையை கேட்டிருந்தா இன்னும் மச் மோர் கிளாரிட்டி அபவுட் திஸ் இஷ்யூ வுட் ஹவ் கம். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு வந்து அவங்க வந்து இந்த எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது வந்து இட் வாஸ் அன்கால் ஃபார். அண்ட் ஆல்சோ ஆன் டாப் ஆஃப் இட் ஈவன் ஐ அப்ரிஷியேட் விஜய் சேதுபதி ஃபார் காலிங் அவுட் பாரு அண்ட் எவ்ரிதிங். எனக்கு என்னன்னா இந்த எங்கே இந்த ஆட்டோக்கார தம்பி எதுக்கு அடிக்கலான்னு கம்ருதனை எதுக்கு அப்படி அடிச்சாருன்னு எனக்கு சுத்தம் ஐ டோன்ட் லைக் கம்ருதன். பட் அவர் சும்மா தானே இருந்தார், சத்தியமா எஸ் சார்ன்னு தான் சொன்னார். ஆனால் அதுக்கு இட் வாஸ் டோட்டலி அன்கால் ஃபார். தட் ஷோஸ் வாட் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஹோஸ்ட் அவரை வந்து என்னால் ஒரு ஹோஸ்டாக வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக இதுதான் இப்படி தான் ஒரு ஷோ அப்படின்னே என்ன பார்க்க முடியும். யாராச்சும் அந்த நீங்களே மனசு ஈவன் த கம்ருதீன் ஹேட்டர்ஸ் கூட வந்து அங்கே வந்து எதுவுமே இதை ஒத்துப்பாங்க தான். அவர் பாட்டில் சும்மா கை தட்டினார், கட்டாதீங்க கம்ருதீன்ங்கிற சொல்லிட்டு அதை வந்து அதுக்கு அவர் சார் நான் வெறும் கை தானே சார் தட்டினேன், அதுக்கு நான் என்ன சார் இட் வாஸ் ரியலி அன்கால் ஃபார். அவ்வளோ ரூடாக அவர் வந்து நீங்கள் ஏன் மேபி அவர் விஜய் சேதுபதியோட தாட் லைக் நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஏன் வந்து போய் அங்கே போய் சப்போர்ட் பண்ணல இவ்வளோ பேசுகிறீங்களேங்கிற அந்த ஒரு டோனுக்காக நீங்கள் அவர் அப்படி திட்டினார்னு நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அதுக்கு ஒரு ஆன்சரும் நம்ம கொடுத்து பேசலாம். பட் ஆனால் அந்த இடத்துல நத்திங் இட் வாஸ் டோட்டலி அன்கால் ஃபார் வாட் ஹீ டிட் வாஸ். இன்னொரு விஷயம், ஒரு ஹோஸ்ட்டுக்குங்கிறதுக்கு ஒரு இது டெக்கோரம் டிக்னிட்டி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது சபரி இதோட ஒர்ஸ்டான கேப்டன்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க பழைய சீசன்களில். இந்த சீசன்லேயும் சரி இட் ஹாஸ் பீன் மிக்ஸ்ட். நம்ம போன வாரத்தில் இந்த வயல் கார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர். அட்லீஸ்ட் சம்வேர் த ஷோ இஸ் பீன் வாட் என்ன சொல்கிறது அந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் இருக்குது. லைக் சம்திங் டு பி டாக்ட் அபவுட். வி ஆர் டாக்கிங் மோர் நவடேஸ் இல்லையா. ப்ராக்டிக்கலி இன் ஸ்பேஸாக இருக்கட்டும், ட்வீட்ஸாக இருக்கட்டும், வி கைஸ் ஆர் பீங் லிட்டில் பிட் லைக் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபில்த்தி நாய்ஸை வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஓரளவுக்கு இதாக இருக்குது. இல்லைனா அந்த நாய்ஸை வந்து நம்ம வந்து ஆர்டிகுலேட் பண்ணி ஓகே இது பண்ணுறதுன்னு நம்ம வந்து கால் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. அந்த பாயிண்ட்டுக்கு த ஷோ ஹேஸ் பீன் டெவலப்ட். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது எனக்கு என் பாயிண்ட்டே நான் மறந்துட்டேன் கைஸ். சாரி. அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது ஏன் லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து அந்த ஒரு டெக்கோரம் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஒரு கேப்டன்சி விஷயத்தில் இவ்வளோ ஏன் இதுக்கு ஒரு லைம் லைட் கொடுத்து ஓகே அந்த ஃபிசிக்கல் இது அதுக்காக கொடுத்தாங்க ஓகே. பட் ஆனால் ஒரு ஒரு வந்து அப்போ என்ன டேஷுக்கு நீங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு வந்து சபரியை சொல்கிறது தட் வாஸ் அது தேவையான ஒரு இதுவா லைக் அதோட அங்கே அந்த விஷயத்தோட பவரோட சேர்த்து அதோட there are multiple things that should be even more strongly called upon, but that wasn't been called at all.
அதெல்லாம் விட்டுட்டு, இந்த ஒரு விஷயத்துக்கு நான் இது போன வாரமும் சொன்னேன். எவ்வளவோ விஷயம் இருக்குயா. இதுக்கு போய் இது பண்ணாம, பேசாம, அழுத்தமா பேசாம, இதுக்கு ஏன்யா நீங்க இவ்வளோ அழுத்தம் குடுக்குறீங்க? என்னது இந்த என்ன கேப்டன்ல தான் இந்த வீடே வந்து ஒத்தையில நிக்குதா என்ன? இந்த கேப்டன் இஸ் தி ஹோல் திஸ் திங் இஸ் த ஹோல் பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் இஸ் ரன்னிங் அரவுண்ட் த கேப்டன் மட்டுமே. இந்த கேப்டன்சிக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது? இது ஒரு ஸ்பெஷல் இதுன்னா ஒண்ணுமே இல்லையே. எல்லா சீசன்லயும் எப்படி ஒரு கேப்டன் இருந்து, எப்படி ஒரு வீட நட 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 நடைமுறை செஞ்சாங்களோ, அதே தானே இங்கேயும். இது ஒரு கேப்டன்சிக்கு ஏன் இவ்ளோ லைம்லைட் திருப்பி, திருப்பி, திருப்பி பேசப்படணும். ஓகே ஃபைன். நான் பேசப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா, அது எதுக்கு வந்து சபரி அந்த ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதெல்லாம் இட் வாஸ்ன்ட் நீடட். There are some stuff, ஒரு 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 செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஷுட் ஹவ் பீன் செட். பட் இங்க அகைன் அண்ட் அகைன் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் பீப்புள் ஆர் சம்டைம்ஸ் டோன்ட் கால் அவுட் ஃபார் வாட் இஸ் திஸ் திங். இதுவே இந்த ஒரு வார்த்தையை ஒரு பெண் ஹோஸ்ட், ஒரு பெண் கண்டஸ்டன்ட் அதில் அந்த இடத்துல வந்து கேப்டனா இருந்து பேசப்பட்ட அது பண்ணிருக்குமா? கிடையாது. ஆனா எதுக்கு வந்து ஈஸிலி எனக்கு ஒண்ணு ஐ வாஸ் லைக் வை இஸ் இட் பீன் வை இஸ் இ நாட் ஹேவ் புட்டிங் அ boundary to certain people. He's easily crossing that boundary with certain contestants ஒன்னு எனக்கு சொல்லுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்பல்ல நான் சொல்றேன். சில விஷயத்துல ரொம்ப ஈஸியா வந்து சில பேரை வந்து பாரு கிட்டயுமே வந்து இப்ப பாரு should be certain. நம்ம நிறைய இப்ப we have been talking about இது இல்லையா, the contestants not setting a standard, they are not been playing correctly, these people have been என்னதான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு ஆலன்லேருந்து எல்லாருமே அவ்வளோ கோவமா இங்க பேசுறவங்கிற போது ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா இதுல வந்து நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாலுமே, ஏன் வந்து பாருக் அங்க எல்லாருமே வந்து அவ்வளோ பிசிக்கலி வந்து சார்ஜ் பண்ணி வரும்போது யாருமே வரலங்கிறது காரணம் என்ன? எவ்ரிபடி ஹேஸ் அன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஆங்க்ரி அட் வாட் ஷீ இஸ் பீன் டூயிங் அண்ட் டாப் ஆஃப் இட். அண்ட் ஷீ இஸ் பீன் வெரி மச் அன்கால்ட் ஓவர் த வீக்கெண்ட் ஆர் எனிதிங். ஏன்னா அந்த ஒரு அக்ரெஷன் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு, இன்க்ளூடிங் சோ கால்ட் கம்ருதனும் சேர்த்து தான் அது. அது அங்க வெளில இது வந்து யாரோ பண்ணுவாங்க. எவ்ரிபடி வாஸ் லைக் மம் அபவுட் இட். தட் வாஸ் த ஹோல் ஸ்டாண்ட் அதுல. இஃப் யூ வாண்ட் டு டைசெக்ட் தட்னா இதுதான் அதோட பின் உள்ள இருக்கிற கருத்தே அதுல. அதனால அங்க யாருமே கால் பண்ணல. ஓகே, நீங்க மனிதாபிமானம் அதெல்லாம் வந்து அந்த மண்ணாங்கட்டிலாம் அப்புறமா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா பட் ஹியர் the problem here is what, the show itself is fueling a certain person's toxic behavior, and the contestants there are being very much repressing their emotion. And there some places where it's been bursted out, or it has been shushed about, because they end of the day they are also humans. அதுதானே அது அங்க நடக்குது. அதை நீங்க வந்து வீக்கெண்ட்ல மட்டும் ஏன் நீங்க மனுஷத்தன்மையா இல்லைன்னு கேட்கறதும், நீங்களே ஒரு மனுஷத்தன்மை இல்லாம சில பேரை வந்து ஓவர் டாக் பண்ற நீங்க மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ரைட். இட் லேக்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் அ ஹோஸ்ட் அண்ட் திஸ் ஷுட் பி ரியலி கால்ட் ஃபார். நோ மேட்டர் ஹூ இஸ் ரைட் ஹூ இஸ் ராங், தேர் ஆர் சர்டன் திஸ் திங். ஹீ இப்போ வெரி சிம்பிள். அண்ட் சபரிக்கு வந்து அந்த மாதிரி எஸ், நீங்க சொன்ன அத்தனையிலையும் ஒரு தப்புமே கிடையாது. ஆனா தட் டோன் வாஸ் டோன் ஓகே, பட் தட் வேர்ட் வாசன் நெசசரி. அது ஓப்பனாகவே அப்படிதான் பேசினாரு, அது நம்மளும் பார்த்தோம். தட் வாஸ் அன்கால்ட் ஃபார். கமருதனுக்கு அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு மொக்க கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது. அவன் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், இல்லை சிரிச்சிருக்கணும். அதுக்கு அவன் சும்மா கை தட்டினாங்க. அதுக்கு எதுக்கு இவர் இப்படி பண்ணாரு? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் ஐ வாஸ் லைக், இது ரிப்பீட்டடா இது நடந்துட்டு இருக்கிறத நான் வந்து ஒரு பேட்டர்னா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து சரி ஓகே, நான் வந்து அதை தொடச்சி விட்டு போயிட்டேன். ஆனா திருப்பி அடுத்ததுல ஐ திங்க் ஆஃப்டர் தட் ஒன்லி சபரிய வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இது பண்ணது வந்து தட் வாஸ் பிலோ த பெல். ஹி ஷுட் ஹவ் நாட் கான் டு தட் லெவலோ, பிகாஸ் தேர் ஆர் மச் மோர் ஸ்ட்ராங். எனக்கு என்னன்னா அதே வார்த்தைய அங்க வந்து ஒருத்தங்க வந்து காஸ்டிஸ்ட் கிளாஸஸ் ஸ்லர்ஸ் யூஸ் பண்ணி இது பண்றத வந்து வந்து நீங்க ஐயோ நான் தாங்க என் தகுதியை கம்மி பண்ணிக்கணும், நீங்க உட்காருங்கன்னு அது அப்படியே வந்து சர்க்காஸ்டிக்கா பேசிட்டு போற இருக்கிற அதே ஹோஸ்ட் அந்த இடத்துல அவர் சர்க்காஸ்டிக்கா பேசிக்கல. அதே நறுக்குன்னு நான் செருப்படி கொடுத்தா மாதிரி செருப்பால் அடிப்பேன்னு அவரை நீங்க சொல்றீங்கிறதுக்கு வரைக்கும் ஓப்பனா ஒரு ஸ்டேஜ்ல சொல்லும் போது, அப்புறம் ஒருத்தரை வந்து நீங்க என்ன டேஷ் பண்ணீங்கன்னு வந்து சொல்லும் போதும், அப்ப அதே அவர் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கர் ஆக்ஷனுக்கு அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஒரு சாதாரண கேப்டன்சி டாஸ்க்கும் அதுல வந்து நடந்த ஒரு குழப்பறிக்கும் எல்லாருக்குமே உள்ள அடங்கியிருந்த அக்ரெஷனுக்கும் வந்து அதை நீங்க வந்து புனிதம் படுத்துறதுக்காக நீங்க வந்து செட்டிங் த ஸ்டாண்டர்ட்லாம் சொல்றதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஸ்டூபிடிட்டி. வி ஆர் த ஒன்லி பீப்புள் ஹியர் ட்ரைங் டு ஃபைண்ட் தி
what is it? We are giving justification for what is he's been said in Ramarit. I think that's totally unnecessary for what he's doing. That's it. That's it. Yes. Thank you. Praveen, thank you. But I'm just waiting. என்னைக்கு வந்து விஜேஸ் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவாரு அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து கண்டஸ்டன்ஸ் தான் வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இங்க வந்து பேசுவாங்க. ஹோஸ்டையும் பத்தி பேசுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வரைக்கும் நீங்க வந்து பேசின ஒவ்வொரு வீக்கெண்ட்லயுமே எனக்கு விஜேஸ் மேல இருக்கிற விமர்சனங்கள் தான் ஜாஸ்தியா தெரியுது. ஷோ எப்படி போறத பத்தி தெரியல. பட் இட்ஸ் ஓகே. பட் அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்ல. அதுக்காக ஆனா ஐம் வெயிட்டிங். உங்களோட இத வந்து அவர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஐம் வெயிட்டிங் ஃபார் தட். ஸ்பீக்கர்ஸ் தேங்க்யூ பிரவீன். தேங்க்ஸ். நல்லா பேசுனீங்க. ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது குயிக்கா சொல்லணுமா? ஏன்னா அடுத்து நான் இல்ல ரெப்போக்கு போணும். அடுத்தடுத்து பேசிட்டோம். நான் அதுக்கு தான். ஓகே ஓகே. ரெப்போ, ஜேசன், ஹக்குனா மட்டாட்டா அண்ட் ஆபிட்டோ. ரெப்போ Yeah, hey சொல்லுங்க. guys, ஹலோ கேக்குதா? ஹலோ. ஜேசன், நீங்க இல்ல, உங்களுக்கு முன்னாடி சாரி ரெப்போ. சாரி. ஓகே, அது அவங்களுக்கு அடுத்தது நீங்க. ஓகேவா? கேக்குதா? கேக்குது ரெப்போ. கோ ஹெட். எனக்கு வந்து இன்னைக்கு ஷோ எப்படி இருந்துச்சுன்னா, ஐ திங்க் ஐ வாஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். கனி ஃபேனா இருந்தாலும் நான் சொல்றேன். விஜேஎஸ் அட்ரஸ் பண்ண எல்லாமே கரெக்டா அந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் வெரி வெரி ஹாப்பி தட் தட் பிளடி கேஸ்ட் இஸ் லெஃப்ட். ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. அண்ட் நான் இந்த ஷோ வந்து எப்படி பார்ப்பேன்னா, அந்த ஷோ மேக்கர்ஸ் வந்து நம்மள இந்த ஷோ எப்படி பார்க்க வைக்க ட்ரை பண்றாங்க. அப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த ஷோ இத்தனை 9 சீசன் லிட்ரலி 9 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, கனி ஃபேன்ஸோ இல்லை சப்ரி ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கனாலும் இதை வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எலிவேட் தான் பண்ணுறாங்க. பட் யாரை எலிவேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அசீம் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து எலிவேட் பண்ணிட்டு அவருக்கு வின்னர் கொடுப்பாங்க. பிரியங்கா வந்து பாசிட்டிவ் சென்ஸில் சொல்கிறேன், அடிச்சுட்டே இருப்பாங்க. கடைசியா வந்து கமல் சப்போர்ட் பண்ணிட்டு ரன்னர் குடுப்பாங்க. ஜாக் அதே தான் பண்ணுவாங்க. அந்த லாஜிக்ல கனிய வந்து ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்கள பொறுத்தவரைக்கும் தேவ் எஸ்டாப்ளிஷ்ட் த வில்லன் கிளியர்லி. அது வந்து பார்வதி. பட் ஹீரோ யாருன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கனியா, சபரியா, விக்கல்ஸா, இல்ல சாண்ட்ராவா? இவங்க தான் எனக்கு தெரியுது ஃபோர் ஃப்ரண்ட்ல. இந்த 4 பேர்ல யாருன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி தெரியுது விஜேஎஸோட ஃபேவரட் வந்து விக்கல்ஸ்ன்னு. கனியும் வந்து கொஞ்சம் ஹைப் பண்றாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவரு தட்டுறது வந்து கொஞ்சம் செல்லமா தட்டுற மாரி தான் இருக்கு. ஓகே, நீங்க 2 பேரும் டாப்பர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. வாங்க, மேல வாங்க அப்படி சொல்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ரிகார்டிங் த பார்வதி இஷ்யூ, ஐ திங்க் ஐ ஹேவ் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். நானுமே வந்து அந்த பார்வதி ஒப்பீனியனை வந்து கொஞ்சம் பார்வதி இஷ்யூ வந்து கொஞ்சம் தப்பா பார்த்துட்டேனோன்னு தான் எனக்கு தோணுது. அந்த இஷ்யூ பார்த்தப்ப நான் இது இவ்வளோ சீரியஸா பார்க்கல. ஓகே, ஷி வாஸ் இன்ஜூர்ட் அண்ட் அதுக்கப்புறம் நெறைய நடந்துச்சு அப்படி தான் நெனச்சேன். பட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது என்னன்னா, இல்ல அவங்களும் கனி ஃபேன். பட் அவங்க சொன்னது என்னன்னா, இல்ல கனி வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும். அக்ரெஷன்க்கு அகெயின்ஸ்டா எடுத்திருக்கணும். மேபி சபரி கொஞ்சம் ஃபேவர் பண்ற மாரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்பயும் நான் நெனைக்கிறேன், அவங்க வந்து பார்வதி வரக்கூடாதுன்னு நெனச்சாங்க. பிகாஸ் ஆஃப் த ரக்கஸ் ஷி கிரியேட்டட் பிஃபோர். பட் வந்து அவங்களுக்கு சபரி ஆர் திவ்யா வந்தா ஓகே அப்படின்ற மாரி இந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் மேபி இன்னைக்கு அந்த குறும்படம் கால மிதிக்கிறது அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருந்துச்சு. பார்வதியோட கேம் ஐ திங்க் இன்சைட் அண்ட் அவுட் வந்து அவங்க கேம் ட்ரிகர் பண்ணி பீப்பிளோட பேட் சைட வந்து வெளிய கொண்டு வரது. ஐ திங்க் நான் இன்னைக்கு யோசிச்சப்போ, என்னோட பேட் சைடும் மேபி அவங்க வந்து வெளிய கொண்டு வந்திருக்காங்க. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். இத அட்மிட் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு தான் நெனைக்கிறேன். பிகாஸ் இதே விஜேஎஸ் கேட்டது வந்து, இதுவே கனிக்கோ, சாண்ட்ராக்கோ நடந்திருந்தனா, நீங்க வந்து இதோட ஸ்ட்ராங்கா வாய்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டாரு. அப்போ எனக்கு யோசிச்சப்போ, ஆமா, மேபி இஸ் ரைட். அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும் ஸ்ட்ராங்கா. அப்படின்றது என்னோட பாயிண்ட்டு. அண்ட் நான் சொன்ன மாரி என்னன்னா, பார்வதி வந்து ஐ திங்க் அவங்களோட பார்வதி அந்த டியூ வாட்டர்மெலன்
இந்த டியூவோட என்டையர் கேம் பிளே என்னன்னா, ட்ரிகர் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கவங்களோட பேட் சைட வெளிய கொண்டு வருது. விக்கல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஜே ஐ மீன் எஃப்ஜே இஸ் ஆல்ரெடி பேட். பட் விக்கல்ஸ் அண்ட் அ லாட் ஆஃப் பீப்பிள் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மெலனும் வாட்டர் மெலனும் அத பண்றாரு. பட் அவர் ட்ரிகர் பண்ணி ஒண்ணும் யூஸ் வரல. அவர் ட்ரிகர் பண்ணி வினோத்ன்ற ஒரு ஹீரோவ தான் அவரு டெவலப் பண்ணாரு. பட் இவங்க ட்ரிகர் பண்ணி நெறைய வானபி ஹீரோஸ வந்து டம்மீஸ் ஆக்கியிருக்காங்க. இத நான் எதுக்கு சொல்றேன்னா, வீக் 1ல நீங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து கமருதீன் கிட்ட பேசுறப்போ ஒண்ணு சொல்லுவாரு. நம்ம அ பார்வதி கிட்ட சொல்லுவாரு. நாங்க 2 பேரும் அப்படியே அடிச்சு கிடிச்சு ஃபைனல்ஸ் வந்துரும். நீ என்ன பண்ணுவ? அந்த மாரி ஏதோ சொல்லுவாரு. அதுக்கு பார்வதி வந்து உடனே, "உனக்கு ஆம்பள திமிர்றா, ஓரமா போ." ஏதோ சொல்லுவாங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த வாட்டர் டேங்க் டாஸ்க்கோ சம்திங். அதுக்கு வந்து தேவையில்லாத எலிவேஷன். சபரிக்கு வந்து லிட்டரலி கனிட்டும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த டைம்ல. ஆம். யாரு வின்னர் மெட்டீரியல்ன்னு கேட்டா, எல்லாரும் சபரி, சபரி, சபரின்னுவாங்க. எதுக்கு சபரி சொல்றீங்க? அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆல்ரெடி இருந்த ட்ராமா ஓகே. ஐ அம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஆரி ஆர் முத்துக்குமார் ஆர் ஓ அந்த கேம் பிளே. ஸோ அந்த கேம் பிளேல சபரி ட்ரைட் டு பி தட் யூசுவல் ஹீரோ மெட்டீரியல். அத வந்து பார்வதி அப்பயே டீகோட் பண்ணி, "சபரி நீ வந்து ஒரு நல்ல வேஷம் போடுற." அவர் வேஷம் போடுறாரா இல்லையான்னு என்னால இன்னும் கண்டே புடிக்க முடியல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் அந்த நல்ல வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரையும் அடிச்சு ஓரமா உட்கார வச்சு, "நான் தான் இங்க மெயின்" அப்படின்னு உள்ள வருவாங்க. அவங்க ஹீரோன்னு நெனச்சு வந்தாங்க. பட் வில்லன் ஆயிட்டாங்க. அது வேற விஷயம். பட் அந்த ஸ்பேஸ வந்து அவங்க புடிச்சிருக்காங்க. ஆம். இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி பேசின கனி ஃபேன்ஸ் ஒரு வாட்டெவர், இவர் வந்து அடிச்சுட்டாரு, அடிச்சுட்டாருன்னு சொல்ல அது தேவையில்ல. ஏன்னா, விஜய் டிவியோட ஸ்கிரிப்ட் நமக்கு தெரியும். யார் அடிக்கிறாங்களோ அவங்கள தான் எலிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து கனியா, விக்கல்ஸா, சபரியா ஆ பார்வதிக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே விஜேஸ் கரெக்ட்டா அட்ரஸ் பண்ண மாரி இருந்துச்சு. கமல் இருந்திருந்தா தேவையில்லாம டிராக் பண்ணி ஒரு மாரி ஏதோ எமோஷனலா கொண்டு போய் ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஹோஸ்டிங் ஸ்டைல் ஆஃப் விஜேஸ் வந்து எனக்கு பெட்டர்ன்னு தோணுது அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இது போட்டுக்கவா? என்னது? சான்ஸே இல்ல ரெப்போ. இந்த நல்லா பேசுனீங்க. நல்லா வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ வந்து நெறைய ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸ்க்கு நீங்க குடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சூப்பரா இருந்தது. தேங்க் யூ. நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது ரெப்போ. அதுல ஒரு பாயிண்ட்க்கு எனக்கு ரிபட்டல் இருக்கு. அது லெங்தா போயிடும்ன்றதுனால நான் அப்புறமா பேசலாம். நம்ம டிஸ்கஷன்ஸ் அப்புறமா வச்சுக்கலாம். நீங்க நோட் பண்ணி வைங்க அலன். நான் மனசுல வச்சு. ஜேசன், அ ஹக்குனா எங்க இருக்கு? போயிட்டாங்களா? ஹலோ. ஹக்குனா காணோம். சாரி. ஜேசன் சொல்லுங்க. கேக்குதா? Am I loud and clear? எஸ். Okay. Thanks for the opportunity. Big fan of Alan. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், the way he slices dice எல்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருப்பேன். அனானிமஸா கேட்டுட்டு இருப்பேன். பட் இது வந்து I want to feel vindicated-ங்க. Glad this guy is out. I don't even want to mention his name. ஏன்னா நான் அவனை எனேபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தேன் அவனுக்கு. அவன் கான்ஃபிடென்ஸு லொட்டு லொசுக்கு. ஏன்னா அவனை பத்தி எனக்கு தெரியவே இல்ல. சரி இந்த மாதிரி ஆள் வந்திருக்கானே, ஏதோ டாக்டர் பேசுறான்னு பார்த்தா, ஃபுல்லாங்க என்னோட டிஎல்ல இருந்து எல்லாமே அவன்தான். அப்புறம் பார்த்தா வி குட்ன்ட் கெட் எனஃப் ஆஃப் ஹிம். நான் என்ன பயந்தேன்னா, இந்த ஹோல் பிக் பாஸ் சீசன்ல நான் சப்போர்ட் பண்ண யாரும் வின் பண்ணதில்ல. அண்ட் ஐ வாஸ் அஃப்ரேட் தட் இவனை எனேபிள் பண்ணி, இவனை டாப் 5 கொண்டு வந்து, இவனை ஒரு பெரிய இவனா ஆக்கிடுவானுங்கன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல காலம் அது நடக்கல. ஸோ ஐ ஸ்டாண்ட் விண்டிகேட்டட். And I'm so glad they didn't enable, a menace to society. So glad Vijay TV and whoever. இன்னொரு ரிக்வெஸ்ட்டுங்க, whoever is going to interview him, please try not to. ஏன்னா he's going to put in videos and dish out crap that we have to unfortunately watch. But please, அவனுக்கு இன்டர்வியூ அவனும் எடுக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா he's looking for a platform. He should be, again, right, he's out. We'll wish him well. I hope he goes back to his whatever BPT or whatever. But videos are going to come, we can block him. So அது ஒன்று.
இன்னொன்று வந்து நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் எனி ஒன் ஹியர், ஐ மீன் த ஷோ பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த அரோரா பாவங்க. ஏன்னா ஷீ வாண்டட் அ பிளாட்ஃபார்ம் டு வேலிடேட் ஹர் செல்ஃப். ஏன்னா அவனுங்க கொடுக்கல அந்த when she had to come in and speak for herself. அதில் வந்து இவனுங்கெல்லாம் கத்தி கத்தி அதே இது சேம் ட்ராமா they did. இந்த பிளாட்ஃபார்மில் அவள் எடுத்து பேசியிருந்தான்னா she could have scored, but anyways our objectives are different. So just one thing I felt bad. I thought she had the opportunity, but I think she missed out. அவ்வளோதாங்க. ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் கிரேட் ஷோ. கண்டினியூ. தேங்க்ஸ். தேங்க்யூ ஜேசன். தேங்க்யூ. ஆபிட்டோ, சிலம்பரசன், ஹீரா. ஆபிட்டோ. கேக்குதா? கேக்குது. காலையில எழுந்தவொடனே ஒரு இன்ப செய்தி கொடுத்தாங்க, வாயில சக்கரை போடுற மாதிரி. நல்லா இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு. நான் வெளியே போறான்னு சொல்லி அது ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு அதுல பிரச்சனையுமே இருக்கு. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து பொலைட்டா வந்து மக்கள் தான் வெளியே அனுப்புறாங்கன்ற ஒரு பிம்பத்தை கட்டி அனுப்புறாங்கல்ல, அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. பல பேர் இது மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்ல நீங்க வந்து அவனுக்கு கரியரு, அவன் ஃபியூச்சரு இதெல்லாம் நீங்க பார்க்கல. ஓகேவா? நீங்க டிஆர்பி தான் பார்த்தீங்க. அதே விஷயத்த நீங்க இங்க பண்ணிருக்கணும்ன்றத என் கருத்து. மற்றவனுக்கு கொடுத்த வச்ச ஆங்கிள் இருக்குல்ல, அதை நீங்க வாட்டர் மில்லன் வைக்காம அவனை அழகா வந்து ஓகே இவ்வளவு பேசிட்டான்னு சொல்லி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அவனோட நெகட்டிவ் ஷேடை காட்டி அவனை வெளியே அமைச்சிருக்கு பாத்தீங்களா? அது எனக்கு சும்மா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நினைச்சிருந்தா அவங்க அது எல்லாத்தையுமே எல்லா விஷயமே அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கலாம். பட் இன் கார்பரேட் வே அவங்க அதை பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். அது அதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா ஒரு அதை நிமிஷம் பண்ண ஆபிட்டோ, மாட்டாங்க. அதுக்கு மட்டும் அது பண்ணிருக்காங்க. காஸ்ட் இஷ்யூவை வந்து இன்னைக்கு அட்ரஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணிருக்காங்க. அது வந்து காட்டல. அது வந்து அதான் சொல்றேன், அதை காட்ட மாட்டாங்க. அது அதை காட்ட காட்ட மாட்டாங்க. மாட்டாங்கல்ல. அது வந்து வேற விதமா போயிடக்கூடாதுன்றது தானே அதுல. அது ஆனா எனக்கு அட்ரஸ் பண்ணாமலாம் இல்லைன்ற அதுக்கு மட்டும் தான். அது எனக்கு புரியுது. பட் ஆனா அதை காட்ட மாட்டாங்க சேனல் சைட்ல. அது கார்பரேட் மைண்ட் செட். அதுதான் அது என்ன That வேணா is இருக்கட்டும். not பட் அந்த because of அந்த angle corporate mindset. See, நான் டிஃபெண்ட் பண்ணல. பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் பிகாஸ் இங்க வந்து அதை காமிச்சா அதுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் அதிகம். சில விஷயங்களை சைலண்டா விடுறது வந்து பப்ளிக்கு ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த வெளியே காமிச்சு ஏன் அவர் சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு 10 பேர் வருவாங்கல்ல, அதை எனேபிள் பண்ணாம இதை காட்டாம பொத்துனாப்புல வெளியே அனுப்புறது தான் இஸ் த பெஸ்ட் திங் என்னைய கேட்டா. ஸோ தட் ஐ வுட் நாட் டேக் இட் அஸ் அ கார்பரேட் மைண்ட் செட். ஐ வுட் சே இட் இஸ் ஃபார் நாட் ட்ரிகரிங் தி ஆடியன்ஸ். என் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இல்லைங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படிதான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அவனை இந்த அளவு பண்றதை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நீங்க எப்படியா பாக்குறீங்கன்னு தான் இருக்கு. ஓகேவா? அந்த ஆங்கிள் தான் நான் பேசுறேன். தவிர எனக்கு இதுக்குள்ள போக விரும்பல. ஓகேவா? உங்களுக்கு எல்லா ஆடியன்ஸும் வேணும்னா அப்ப நீங்க வந்து ஒரு ரைட் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். ஓகேவா? ரைட் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதை சொல்றேன். ஏன்னா அவங்க வெகு மக்களாக தான் பார்ப்பாங்க. மெஜாரிட்டி அதை வச்சுதான் பேசுவாங்க. இப்படிதான் ஷோவும் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியும். இப்ப நான் ஒண்ணு கேட்கவா? சாரி டு ஆஸ்க். இதே விஜய் டிவி தான் கேஸ்ட் பேசிஸ் எபிசோட்ல நீயா நானால வச்சு அடிச்சிருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க அந்த களத்தையும் ஒப்பிடுறீங்க. களம் வேற இந்த களம். நான் அதை தயவுசெய்துக்குள்ள கொண்டு வராது. நீ நானாவையும் இதையும் ஒன்னா கொண்டு வராதிங்க. அந்த ஷோ வேற, இந்த ஷோ வேற. ஓகேவா? நான் இந்த களத்துக்குள்ள அவங்க இதை கொண்டு வர மாட்டாங்கன்றது என் பார்வை. ஓகேவா? அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஷோ வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் பாக்குற ஆங்கில செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் கொண்டு போவாங்க. நான் அதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை. இன்னொன்னு, எனக்கு இன்னைக்கு ஷோ பார்த்ததுல எனக்கு அது என்ன பிரச்சனைனா, இந்த அரோரா மேட்டர் பேசுனது எல்லாமே ஃபைன். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அடிச்சதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகேவா? எனக்கு அதுல பெரிய குறைபாடா இருந்தது என்னன்னா, இந்த அலிகேஷன் பத்தி பேசினாங்களே, நாளைக்கு பேசலாம்னு தெரியல. எனக்கு இன்னொரு அலிகேஷன் பத்தி பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா நேத்திக்கு நினைக்கிறேன், நேத்திக்கா இன்னைக்கு காலையில சபரி பத்தி வந்து திவ்யா, அப்புறம் வந்து பிரஜன், வந்து சாண்ட்ரா, இவங்க 3 பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க வெளியே உட்காந்து. அதை பேசுனது அதிகமா பிரஜன் தான். பிரஜன் சாண்ட்ராவும் ஆமா போட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. என்னன்னா, இவ்வளவு பண்றான் இவன், வெளியே வந்து நீ வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்து நீ ஒருத்தனை வந்து நீ அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப மட்டத்தை இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் ப்ராஜெக்டுக்காக என்ன வேணா பண்ணுவான், ஆக்டிங்காக என்ன வேணா பண்ணுவான். அந்த ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதை அவங்க 3 பேர் பேசிக்கிட்டாங்க. ரொம்ப தப்பான விஷயம். அதை பாக்குற ஆடியன்ஸை
சபரி வந்து தெரியாது யாருக்குமே. அவன் சீரியல் பண்றான் ஓகே, பட் இன்டெப்தா போயிட்டு அவன் எந்த மாதிரி சீரியல் பண்றான், எப்படி பண்றான் அப்படின்ற விஷயங்களை வந்து பெங்களூர் பார்ப்பாங்களான்னு கேட்டால் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா, அது ரொம்ப ரேர் தான். ஓகேவா, இங்க சினிமாவில் இருக்கவங்க நோண்டுவாங்க, அதை விட்டுருங்க. பட் ஆனால் வந்து ரேரா அதை பார்க்க மாட்டாங்க. அதை வந்து அந்த பாயிண்டா எடுத்து வச்சு பேசுனாங்களே, எனக்கு அது பெரிய பிரச்சனை. ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா அவன் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி தான் ப்ராஜெக்டை வந்து கொண்டு போவான், அவன் வந்து தப்பான ஆங்கிள் தான் போவான்ற ஒரு 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 பார்வை இருக்குல்ல, ரொம்ப தப்பான பார்வை. அப்ப ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல வெளியே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதிலையும் அவங்க தரணும். ஏன்னா ஒருத்தனை அலிகேஷன் வைக்கிறீங்களே, தப்பான அலிகேஷன், அதுவும் அலிகேஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த அலிகேஷனுக்கான பதிலை நீங்க தரணும். எல்லாம் ஐ மீன் யாரோ கொடுத்தீங்களே, அது நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி இந்த அலிகேஷனுக்கும் நீங்க பேசணும்ன்றது என் ஆசை. நாளைக்கு பேசணும்னு தெரியல, பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த பார்வதி மேட்டர் இருக்குல்ல, அதுல எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அந்த பர்டிகுலரா சாண்ட்ரா சொன்னாங்க சொல்றப்ப, நான் வந்து ஜட்ஜிங் புதுசு, நான் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஜட்ஜா போடுறாங்க, என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கனிக்கிட்ட பேசுவாங்க ஷோ முடிஞ்சதுக்கப்புறம். அது எனக்கு புரியல. இதுக்கு எதனா பிஹெச்டி படிச்சு எதனா வந்தோமா இந்த ஜட்ஜிங் பேட்டர்ன் பாக்குறதுக்கு, அப்படி 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 எதனா புதுசா எதனா பண்ணோமான்னு தெரியல. ஏன்னா புதுசா ஜட்ஜா போட்டாங்க, அதனால வந்து எனக்கு அது என்ன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஓகேவா, ஷோ இப்படிதான் இருக்கும். ஓகேவா, உங்களை ஜட்ஜா போடுறாங்கன்னா நீங்களும் ஹேண்டில் பண்ணணும். அவங்க கூப்பிட்டு டாஸ்க் கொடுக்குறப்ப எனக்கு அந்த டாஸ்க் பண்ண தெரியாது, நான் புதுசு பிக் பாஸ்க்கு அப்படின்னு பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஆங்கிள் தான் அவங்க அப்படி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு சபரிமலை ஒரு வன்மை இருக்கு, அந்த வன்மத்தை வந்து அவங்க வெளியே காட்டிக்கிட்டாங்க இந்த ஆங்கிள். மீன் அந்த அவன் வெளியே எப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னு சொல்லி பேசிட்டாங்களே, அந்த ஆங்கிளையும் நான் அதை பாக்குறேன். ஏன்னா அப்படிதான் அவங்க ஜட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த தல்றப்ப வந்து நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல சொன்னாங்களே, தல்றப்ப வந்து அவங்க ஷாக்கிங் ரியாக்ஷன் தான் தெரியல, அதை கை கட்டி வெளியே தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க. ஓகேவா, ஆனா வந்து அங்க பேசுறப்ப மட்டும் வந்து அதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. அதை பாக்குறப்ப ரொம்ப எப்படி சொல்றது, நான் ஃபீல் ஆயிட்டேன் அப்படின்னு பேசினாங்களே, அப்படிலாம் எதுவுமே அவங்க பண்ணல. அந்த அந்த வீடியோல தெளிவா இருக்கும், அவங்க கை கட்டி வேடி பார்த்துட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் தள்ளுறப்ப. அது ஒண்ணு, அதுவுமே அவங்க வச்ச வாதம் வந்து தப்பான வாதமா இருந்துச்சு. இன்னொன்னு, எனக்கு நீங்க பார்வதி வச்சு நீங்க சபரி அடிச்சீங்க, ஓகே ஃபைன், அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயத்த பேசுறீங்கன்னா ரெண்டு பக்கமும் பேசணும். இவங்கிட்ட இது சரி இருந்துச்சு, தவறு இருந்துச்சு. ஓகேவா, நீங்க அதை ஒன் சைடா கொண்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்ப பார்வதி கிட்ட தப்பு இல்லைன்னு கேட்டா அந்த இஷ்யூல இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா, பார்வதி கெட்ட வார்த்தை பேசினாங்க, அந்த தப்பு இருந்துச்சுல, அது ஒண்ணு. ரெண்டாவது, பார்வதியுமே சபரி கையை மிதிச்சிட்டு இருக்காங்க. கீழே கீழே சபரி பாட்டில் உழுறப்ப கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கப்ப பார்வதி வந்து சபரியோட கையை மிதிச்சிருக்காங்க. ஓகேவா, அது தெரிஞ்சு பண்ணாங்க தெரியாம பண்ணாங்களா, பட் இல்ல. ஓகேவா, இப்ப நீங்க அதையும் பேசிருக்கணும். ஓகேவா, இப்ப கையை மிச்சானா எல்லாரும் மிச்சிருக்காங்க, அந்த ஆங்கிள் அதை பேசிக்கணும், அதை பேசல. ஓகேவா, எனக்கு இது மட்டும் தான் குறைபாடுகளா இருந்துச்சு இன்னைக்கு எப்படி சொல்ல. அதை தாண்டி இன்னொரு குறைபாடு வந்து, அவர் கமுதின்னு பண்ணார்ல, அதெல்லாம் வந்து எனக்கு லிட்டரலா எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு. அவன் சும்மா டம்ஸ்அப் தான் காட்டினானே. ஓகேவா, அவன் எனக்கு பிடிக்காது பேசிக்கா, இருந்தாலும் கூட அவன் டம்ஸ்அப் தான் காட்டினான். வீடியோ பார்க்க போறதுனா வீடியோ பார்க்கறதுக்கு அவன் தயாரானா டம்ஸ்அப் காட்டினான். காட்டுறப்ப கமுதின் எழுங்க சொல்லி கமுதின் எழுப்பி வச்சு அடிச்சது இருக்குல்ல, அது ரொம்ப 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 தப்பா இருக்கு. அவன் எதனா பண்ணியிருந்தானே அடிக்கலாம், சும்மா தம்ஸ்அப் காட்டினாலாம் அடிக்கிறதுலாம் வந்து நல்லா இல்ல பாக்குறதுக்கு. ஒரு வாட்டி அடிக்கிறீங்க, காரணம் இருந்தா அடிக்கலாம், காரணம் இல்லாம ஒருத்தன் இல்லு கூட அடிச்சுட்டு எனக்கு பாக்குறதுக்கு கடுப்பா இருக்குன்றீங்க. ஓரளவுக்கு தான் எல்லாம் அடிச்சது அதுக்கு இல்ல, குறும்படம் அதுதான் அதுக்கு இல்ல, குறும்படம் காட்ட போறோம்னு சொல்லும் போது இவரு கையை தூக்கி கை தட்டுவாரு, என்னவோ இவர் பயங்கரமா ஏதோ பண்ணிட்ட மாதிரி அந்த இடத்துல. இதெல்லாம் அது ஓகே ப்ரோ, அந்த லெவலுக்கு எனக்கு அது தெரியல. நீங்க தப்பா ரெஜிஸ்டர் பண்ண கூடாதுல்ல, அது ஓகே. என்ன தப்பா ரெஜிஸ்டர் இருக்கும்? இப்ப இதே பாயிண்ட் தான் பிரவீன் வச்சாப்ல, அங்க ஓகே உங்களுக்கு இல்லையே நடந்தது. அப்ப சொல்லிருக்கீங்க அங்கேயும் நீங்க இப்ப என் வாய்ப்பு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கங்க. ஓகேவா, நான் கீழே கூட போயிடுறேன், அப்புறம் பேசிக்கங்க. மத்தவங்க பேசுறப்ப இந்த பாயிண்ட் வைக்க மாட்டேன், எனக்கு மட்டும் குடுக்கல மைக் பாயிண்ட் வச்சுருக்கீங்க. ஏன்னா மதன் அவருக்கு பண்ணது பிடிக்கலன்னு தான் அவர் சொன்னாரு. இன்சிடென்ட் எனக்கு பிடிக்கல அவர் பண்ணது. அது ஓகே, அது ஓகே. ஆனா நீங்க இன்சிடென்ட் கோட் பண்ணி சொல்லும்போது தப்பான இன்சிடென்ட் சொல்றீங்க. அதுதான் எனக்கு தம்ஸ் அப் பாட்டின மாதிரி தான் அங்க இருந்துச்சு. நான் சொன்னேன் அது தப்பா சொன்னீங்க, அது அப்புறமா வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட். அதான் கரெக்ட் பண்ணேன். சரி ஓகே, அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு அது தப்பா தான் தோணுச்சு. ஏன் தப்பா தோணுச்சுன்னா, எனக்கு அவனை அடிக்கிறீங்க ஓகே, பட் இந்த 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 மேட்டர் இருக்குல்ல, இதை எடுத்து வச்சு அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் அடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு வாட்டி அவனுக்கு ரொம்ப ஆசையா அடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது உடன்படை கிடையாது. எதனா இஷ்யூ எடுத்து வச்சு இஷ்யூ பேச அடிச்சா அது ஃபைனா இருக்கும். ஓகேவா, பட் சும்மா ஒருத்தனை வாலண்டியரா அடிக்கிறப்ப
அது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. ரொம்ப ஆஸ் அ ஹோஸ்டா நீங்க யாருன்னு அதை உங்களை காட்டுது. ஓகேவா? நீங்க எவ்வளவு விஷயங்களை அட்ரஸ் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஒரு அதான் ஒரு ஃபுல்லா இது இன்னும் ஃபுல்லா வந்து இதை கொடுத்துட்டு பாயசம் கொடுத்துட்டு லைட்டா வந்து நான் பாயசம் போறேன்னா அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை எனக்கு. ஓகேவா? அப்படிதான் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த கம்பெனி மேட்டர்ல. அது எனக்கு ஒரு இது ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு திவாகர் மேட்டர் அட்ரஸ் பண்ணார்ல, அது எனக்கு அப்படின்னு சொல்றது சர்க்காஸ்டிக்கா பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது எல்லாமே சர்க்காஸ்டிக்கா பண்றது. அப்ப ஆடியன்ஸ் இவ்வளவு ஓப்பனா ஒருத்தன் வந்து பேசிட்டு போறான். பட் ஆனா வந்து நான் சர்க்காஸ்டிக்கா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவேன்ற விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை பர்டிகுலர். மற்றவங்களுக்கு பிரச்சனையான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தன் அவ்வளோ சேனல் ஷோல வந்து பேசுறப்ப வந்து ராயபுரம் பேசுறான். எல்லா வார்த்தைகளும் வந்து சகலமா எடுத்து அந்த வார்த்தைகளை வைக்கிறான். எல்லா ஆடியன்ஸும் அதை பாக்குறேன்றப்ப இதை சேதுபதி எப்படியா அணுகுவாருன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அதை அப்படியே அணுகல அவரு. இந்த ராயபுரம் மேட்டெல்லாம் இழுத்து வச்சு பேசிருக்கலாம், அது பேசவும் இல்லை. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்க சீரடி பண்ணி பேசலாம். ஒருத்தன் அந்த ஏரியா இழுத்து வச்சு பேசுறான்றப்ப அதுக்கான விஷயத்த நீங்க கொடுக்கணும் ஆஸ் அ ஹோஸ்டா. அதை கொடுக்க தவறிட்டீங்க. அப்ப அந்த 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 மக்கள் எப்படியா பார்ப்பாங்க அந்த ஷோ பாக்குறப்ப? எனக்கு புரியல. ஒரு விஷயம் பேசிங்கன்னா அது பாயிண்ட் ஆஃப் வியூல சரி தப்பு எடுத்து வச்சு பேசுறப்ப கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து வச்சு பேசணும். ஓகேவா? அந்த இஷ்யூ நான் பேச மாட்டேன், நான் கடந்து போயிடுவேன். சர்க்காஸ்டிக்கா அணுகுவேன் ஒருத்தனை, ஜோக்கரா அணுகுவேன். எனக்கு ஜோக்கரா அணுகுறத பிரச்சனையே அவன் ஜோக்கர் கிடையாது. அவன் தெளிவா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்றப்ப நீ அவங்ககிட்ட வந்து விளக்கத்தை கொடுக்குறப்ப கரெக்டா அடிக்கணும் அவனை இழுத்து வச்சு. இது மாதிரி தான் என்னோட இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு இருந்தது. மற்றபடி எனக்கு எதுவும் பெருசா தோணல. ஐம் ஹாப்பி அபவுட் தட். நான் வெளியே போனது. ரேணு ஒரே ஒரு பாயிண்ட் ரேணு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மதன் சொன்னதுல கரெக்ட் பண்ண விரும்புறேன். மதன் நீங்க சொன்னீங்கல்ல சபரிய பத்தி பேசின திவ்யாவும் சேர்ந்து பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப திவ்யா அந்த பிளேஸ்லயே இல்ல. பேசினது வெறும் பிரஜனும் சாண்ட்ரா மட்டும்தான். எதுக்கு அடிக்கணுமோ திவ்யாவை அதுக்கு அடிங்க. இந்த விஷயத்துல திவ்யா இன்வால்வ்டே கிடையாது. ஸோ இந்த விஷயத்துல திவ்யாவை இன்வால்வ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பிளேஸ்ல திவ்யா சுத்தமா இல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் தான் திவ்யா எந்திரிச்சே வந்தாங்க தூக்கத்துல இருந்து. அந்த கேரக்டரை பத்தி பேசினது, சீரியல்ல நடிக்கும் போது அந்த இது டாக்ஸ் நடக்கும்போது திவ்யா அந்த இடத்துல இல்ல. நீங்க திவ்யாவும் அங்க இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அது ஆக்சுவலா அது இல்ல. தேவையில்லாத கேஸ் திவ்யா மேல வேணாம். கேஸ் நிறைய இருக்கு, இந்த கேஸ் தேவையில்லை. எனக்கு படிச்சுட்டு இருந்த மாதிரி தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, அந்த பிகினிங் பேக். அதான் கரெக்ட் பண்றாங்க அபிட்டோ. தட்ஸ் குட். ஓகே ஓகே ஃபைன். தேங்க்ஸ் மோனிஷா, தேங்க் யூ. தஹீரா, ஹோப், சாரி சிலம்பரசன் அப்புறம் தஹீரா. ஓகே. ஹாய் அருண் ப்ரோ. ஹலோ எனக்கு ஐயா, இருங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஸ்பேஸ போட்டு எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து இல்ல எனக்கு புரியுது, நீங்க நீதி வாங்கி கொடுக்கதான் நினைச்சீங்கன்னு எனக்கு புரியுது. ஐ எம் வித் யூ ஆன் தட். ஆனா வெகு சிறப்பா ஹைலைட் பண்ணிட்டீங்க. என்ன நல்லது பண்ணாலும் ஆலனை வந்து போட்டு அடிக்கிறோம். அதுதான் எனக்கு புரியலங்க. ஜாலியா இருக்குல்ல. மோனிஷா சொன்ன அதே கருத்துதான். ஆலனை அடிக்க நிறைய இருக்குது. இது வேண்டாம். இது சரி பாருங்க, முதல்ல இருந்து ஆரம்பிங்க. அன்போட நல்லா சந்தோஷமா ஆரம்பிங்க. கமான். இப்ப அது யாருக்கு ஹாய் சொல்லணும்? ஹாய் சக்தி, ஹாய் ஆலன், ஹாய் ரேணு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஹாய் சிலம்பரசன். ஹாய் சிஸ்டர். ஆலன் ப்ரோ, நீங்க என்ன இன்பாக்ஸ்ல கூட வச்சிட்டீங்க. அப்ப நாங்கெல்லாம் தேவையில்லாம பிறந்துட்டோமா? மெசேஜே பண்ண முடியல. ஹாய் ஃப்ரெண்ட். இது யாரு புதுசா? மீதி 200 பேரையும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சிலம்பரசன் சொல்லுவாப்புல, நம்ம அந்த பேச வந்ததுன்னு சொல்லுவாப்புல. அதுதான் நடக்க போகுது. நீங்க பேசுங்க சிலம்பரசன். ஓகே. இதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு இன்னைக்கு எபிசோட் வந்து எனக்கு ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு சார்புல மட்டும் அவர் வந்து கேட்கல, எல்லா இடத்துலயுமே கேட்டாரு. பார்வதிக்கு அப்போசாவும் கேட்டாரு. அத வந்து அது யாரு அந்த சபரி வந்து இடிச்சதுல எனக்கே பிடிக்கல. அது எப்படி போய் அப்படி இடிச்சிருக்கு? அது ஒரு ஃபீமேல் கூட விட்டுருங்களேன், ஒரு மேல் கண்டஸ்டன்ட் அங்க இருக்கிறான்னு கூட வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் நீ இடிச்சு தான் டிஃபெண்ட் பண்ணணும்லாம் எதுவுமே
இல்ல. நீ டிஃபெண்ட் பண்ணும் அவ்வளவுதான். அதே மாதிரி டிஃபெண்ட வந்து அவங்க 2 பேரும் பண்ணவே கிடையாது. அந்த டிஃபெண்ட் வந்து பார்வதி கிட்ட வந்து சபரி பண்ணப்ப வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் சபரி வந்து சொன்னது வந்து அவங்க வார்த்தை பேசினதால தான் வந்து நான் டிஃபெண்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. அவங்க வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே வந்து இவரு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.